சார் நம்ம யாரும் கோயில் பக்கத்துல எல்லா கோயிலையும் எங்களை பார்க்க தான் முடியும். மினிஸ்டர் சொன்னாருன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ரிக்வஸ்ட் பண்ணி செக் பண்ண சொல்லுங்க. நேராக உள்ள போய் கடைக்குள்ள வந்து இன்ஸ்பெக்டர் மாதிரிலாம் போகக்கூடாது. ரிக்வஸ்ட் பண்ணி இதோட எக்ஸ்பைரி டேட் காட்டுங்கன்னு சொல்லி செக் பண்ணி போடுங்க. இல்லைனா அந்த கோயில் இந்த சீட் வந்து நம்ம ஏதாவது வெரிஃபை பண்ணுறோம் அதை வாங்குறாங்க. 20 டேஸ்ன்னு போட்டுருக்காங்க. என்ன டேட் மேனுஃபேக்சர் இருக்குது டேட்டு பார்த்து சொல்லுங்கள். அதில் எங்கே டேட் இருக்குன்னு பாருங்க. அப்புறம் எப்போ மேனுஃபேக்சரிங் பண்ணிச்சு யாருக்கு தெரியும்? வரவங்களுக்கு சாப்பிட்றவங்க ஏதாவது யாரும் தானே போய் சொல்லணும். ஏன் செக் பண்ணல? ஏமா செக் பண்ணல? இது டேட்டு மேனுஃபேக்சரிங் டேட்டு சீலு எதுவுமே இல்லை. இதில் டேட்டே போடாமல் ஒரு ஸ்டிக்கரு, இதில் ஏதோ ஒரு டேட்டு போட்டிருக்கிறாங்க. இது எந்த டேட்டு தான் மேனுஃபேக்சரிங் பண்ணாங்கன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? என்ன நீங்கள் எப்படி நீங்கள் இதை கவுண்டர் மெஷர் பண்ணுறீங்க சொல்லுங்கள்? எப்படி கவுண்டர் மெஷர் பண்ணுறீங்க? இல்லைம்மா நீங்கள் சாம்பிள் அனுப்புறது இதில் வந்து டேட் இருக்கணும் இல்லையா? ஏதாச்சும் ஒரு டேட்டா இருக்கணும் இல்லையா? அந்த டேட்டை யார் ஆக்சஸ் பண்ண எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அன்றைக்கி டேட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்றதை எப்படி என்ஷூர் பண்ணுறீங்க? இப்போ இது 15ஆம் தேதின்னு போட்டிருக்காங்க. 15ஆம் தேதி மேனுஃபேக்சரிங் பண்ணாங்கன்றதுக்கு உங்கள்கிட்ட என்ன ப்ரூஃப் இருக்குது? யார் செக் பண்ணது? இது என்ன எப்படி இது கொடுக்குறீங்கன்னு கேட்குறேன். எனக்கு ஐடியாவே இல்லை. இது எப்படி கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. சாரி, அவர் யார் வர சொல்லுங்க. சம்பந்த டாக்டர்ல வர சொல்லுங்க. என்ன டாக்குமெண்ட் இருக்கு, என்ன ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்றீங்க, யாரு அதை என்ஷூர் பண்றீங்க, இது யார் இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கு அவங்க வர சொல்லுங்க. கான்ட்ராக்ட் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம கான்ட்ராக்ட் மேலே சொல்லிட்டு போக முடியாது சார். அதே கவர்மெண்ட் நம்ம தான் பதில் சொல்லணும். நாளைக்கு நம்ம வீட்டு குழந்தைங்க வந்து இந்த மாதிரி எந்த டேட்டும் போடாமல் சாப்பிடணும்னு நம்ம விட்டுருவோமா? நம்ம எல்லா குழந்தைங்களும் அப்படி தானே பார்க்கணும். எல்லா வீட்லையும் அப்படி தானே பார்க்கணும். என்ன இது வரைக்கும் என்ன மெக்கானிசம் ஃபாலோ பண்ணாருன்றதை மோசம். இன்னும் ஆஃபீஸ்க்கு ஒரு செட் அனுப்புகிறாங்க. நீங்கள் சாம்பிள் செக் பண்ணுறீங்க. அந்த சாம்பிள் இந்த 15ஆம் தேதி தான் மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க அப்படின்றதுக்கு என்ன என்ஷூர் பண்ணுறீங்க சொல்லி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கோம். தமிழ்நாடு முழுக்க இருக்க அனைத்து கோயில்களிலும் இந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும். சர்ப்ரைஸான சில ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டு மக்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் செய்து தரும். அதுதான் சார் ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் சொல்லக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஆய்வுகளை தொடங்கியிருக்கோம். கூடிய சீக்கிரம் அதுக்கான நடவடிக்கை எடுக்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.